மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சங்கப்பலகையின் அன்பு வணக்கம். சமகால நிகழ்வுகளை அலசும் சங்கப்பலகையில் இன்று நாம் தோட்டத் தொழிலாளர்களின் துயர வாழ்வு என்ற பொருள் குறித்து உரையாட இருக்கிறோம். இந்த உரையாடலில் பங்கு பெறுவதற்காக சங்கப்பலகைக்கு வருகை இருந்திருப்பவர் ஆவணப்பட இயக்குனர் தோழர் தவ முதல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அண்மைய ஆவணப்படம் பச்சை ரத்தம், குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய துயரம் பற்றிய ஒன்று. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்னு இல்லை, மற்ற ரப்பர் தோட்டம், காப்பி தோட்டம், இப்படி பல்வேறு தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பொதுவாக நாம் சொன்னால் எல்லா இடத்துலையுமே, இங்கே மட்டுமில்லை எங்குமே ஒரு துயரமான ஒரு வாழ்க்கை தான். இப்போ நீங்களே ஒரு தோட்டத்தில் பிறந்த ஒருவர், தோட்டத்தில் இளமை காலத்தில் வளர்ந்த ஒருவர், இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தினர் தோட்டத் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க என்ற முறையில் உங்களுக்கு அதை பற்றி ஒரு நேரடியான அறிமுகம் இருக்குது. தோட்டத் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பற்றி அனுபவம் இருக்குது. அந்த முறையில் தோட்டத் தொழிலாளர்களுடைய அந்த வாழ்க்கை துயரத்தினுடைய சாரம், அடிப்படை, மற்ற தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு, எல்லா தொழிலாளர்களும் சுரண்டப்படுறாங்க, அவங்களும் சுரண்டப்படுறாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. பொதுவாக தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்குன்னு சில வரம்புகள் உண்டு. ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வேலை செய்வது, அப்புறம் வேலை முடிந்து திரும்பி வருவது, அதில் ஏதாவது மீறல்கள் நடந்தால் கேள்வி கேட்பது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நேரங்காலம்லாம் கிடையாது, முழுமையாக கிடையாது. அவர்கள் எப்போதெல்லாம் கூப்பிடுவாங்களோ அப்போல்லாம் போய் வேலை செய்யணும். அப்புறம் தேயிலை அந்த வளர்ச்சி தான் வேலை நேரத்தையே தீர்மானிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னா, ஒரு அதாவது அதிக மகசூல் ஆன காலத்தில் இந்த 8 மணி நேர வேலையை அவர் நடைமுறைப்படுத்தினாருன்னா நிறைய குழந்தைகள் தேக்கமாயிடும். ஓஹோ, சரி சரி. அது அபரிமிதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், உடனே எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து அந்த வேலை தொடங்கிடும். இப்போ விவசாய வேலையில் எப்படின்னா, இப்போ அறுவடை பண்ணணும், அதிக ஆட்கள் வேணும்னா அதிக ஆட்களை கொண்டு வருவாங்க. இருக்கிற அதே ஆட்களை வைத்து அதிகமாக வேலை வாங்க முடியாது. ஆமாம். அப்போ வெளியூர்லேருந்து வருவாங்க, வேறு பகுதிகளிலேருந்து வருவாங்க, அந்த நேரத்தில் அதிகம் பேருக்கு வேலை கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி கிடையாது. அதே எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தான் அவங்களுடைய வேலை நேரத்தை விரிவுபடுத்தி தான் அந்த தேவையை அவங்க சமாளிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு வேலை தொடங்கி 8 மணி வரைக்கும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்க. அது அந்த கொழுந்து பறிக்கிறது. இது கொழுந்து பறிக்கிறது. தேயிலை தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் அப்படி இருக்கு? கொழுந்து பறிக்கிற வேலை, வேற என்ன வேலை இருக்கு? கொழுந்து பறிக்கிறது வேலை இருக்குது, உரம் இடுவது, அப்புறம் அது கவாத்து வெட்டுவது. ஓஹோ, கவாத்து வெட்டுவது. அப்புறம் கவாத்து அந்த கத்திரிக்கோளை கத்திரிக்கோள கத்தி வச்சு வெட்டுகிற முறை அது. அப்புறம் அது வளரும் போது அதை மட்டமாக ஒடிப்பது, முற்றிய ஒடித்து அதை சமன்படுத்துவது. ஓஹோ, அந்த மாதிரி வேலைகள். இந்த வேலைகள்லாம் இருக்கு. முதல்ல பயிரிடும் போது என்ன செய்யறாங்க? அதை பயிரிடும் போது மண்ணை வளப்படுத்துவது, அதுல உள்ள மண்ணை சீர்படுத்துவது. பெரும்பாலும் மலைகள்ல தானே? மலைகள்ல படிப்படியா அமைக்கிறாங்க. படிப்படியா அமைக்க இதெல்லாம் உழைப்பு தான். இதெல்லாம் ஒரு தடவை வச்சாச்சுன்னா அது அப்படியே இருக்கும். ஆமா, ஆண்டாண்டு காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 வருடங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு அப்படியே இருக்கும். அந்த செடியும் அப்படியே இருக்குமா? செடியை புதுசா பயிரிடுறோமா? செடியை பயிரிடுவதில்லை. முதல்ல ஒரு தடவை வைக்கிறதோட அந்த கிளைகளை வெட்டி புது கிளைகளை உருவாக்கி அதுல போத்து நடுற மாதிரி தான், முருங்கை போத்தெல்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி கிளையை வெட்டி இப்ப ரோஜா, வேறு சில மலர் செடிகள், மல்லிகை கூட அப்படி வைப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி வைக்கிறது தான், வச்சு முளைக்க வைக்கிறது. இதான் அங்க இருக்கிற வேலை. அப்படியே மரம் அப்படியே இருக்கும், அதனுடைய கிளைகளை பழைய கிளைகளை நீக்கிட்டா புதுசா அதுல இருந்து அது துளிர்த்து வந்துகிட்டே எடுத்துட்டு இருக்க வேண்டிய அந்த இலையை வெட்டி எடுக்கிறது. இந்த வெட்டி எடுத்ததற்கு பிறகு அதை பதப்படுத்தி தேயிலை ஆக்குறது, அதை பெட்டியில் அடைக்கிறது, இதுவும் அங்கேயே தானே நடக்குது. இதுவும் அதே அந்த தேயிலை தோட்டங்கள் நிறுவனங்களுக்குள்ளே இருக்கிற தொழிற்சாலைகள் நடக்குது. இப்ப தனியார் தொழிற்சாலைகளும் இருக்கும். ஓஹோ, அதுக்கு வேற தொழிலாளர்கள் இருக்காங்க. அதுக்கும் தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதே ஏறக்குறைய இவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் அதுக்கும் இதே தொழிலாளர்கள் தான் அதுக்கும் இருப்பாங்க. இவங்களுடைய அண்ணனோ தம்பியோ
தொழிற்சாலை வேலைக்கு போவாங்க, பெண்கள் இங்க பெண்கள் வந்து இங்க வேலைக்கு எடுப்பாங்க. ஓ சரி சரி. இப்ப அப்படி வேலை செய்யும் போது அவங்களுக்கான ஊதியம் என்னவா இருக்கு? அது வந்து படி மற்ற காலத்துக்கு ஏற்ப விலை உயர்வுக்கு ஏற்ப உயர்த்துறது அந்த மாதிரியான ஏற்பாடுகள் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எதுவுமே வந்து முறையானது அல்ல. அதாவது நீங்க இப்போ வந்து ஒருத்தர் 10 ஏக்கர் வச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து 5 ஏக்கர் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 500 ஏக்கர் 5000 ஏக்கர் இப்படி 50,000 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. 50,000 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. இங்க வந்து அந்த தொழிற்சாலை தேயிலத்தோட நிறுவனங்களுக்குள்ள தான் இந்த வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகளே அந்த நிறுவனங்களுக்குள்ள தான் இருக்குது. அப்ப அந்த கூலியை வந்து இப்போ அரசு வந்து ஒரு 116 ரூபாய் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்குன்னா, இப்ப அந்த அரசு அப்படி கூலி தீர்மானிக்கிற முறை இருக்கு, கூலி நிர்ணயம் பண்றாங்க இருக்குது. அரசு என்னென்னலாம் தீர்மானிச்சு பாத்தீங்கன்னா 116 ரூபாய் கூலி கொடுக்கணும், ஒரு நாளைக்கு அந்த கூலி கொடுக்கணும். அவங்களுக்கான சேமல் நல நிதி அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டுங்கிறாங்க அது பிடிக்கணும். அப்புறம் வந்து மருத்துவ விடுப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கட்டாயமா. அப்புறம் வந்து அவங்க மகப்பேறு காலத்துல அதுக்கான விடுப்பு கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த தொழிற்சாலை நிறுவனங்களுக்குள்ள ஆரம்ப கல்வி வரும் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தொடக்க கல்வி கொடுக்கணும். அப்புறம் வந்து குழந்தைகளை பராமரிப்பதற்கான ஒரு அங்கன்வாடி சரி சரி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய விதியில் இருக்குது. ஆனா அந்த விதியை வந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னா அது தெரியாது நிறைய பேருக்கு. அப்படி போய் கேட்டீங்கன்னா தொழிற்சாலை இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது, தேவையில்லை அப்படிம்பாங்க, செய்ய மாட்டாங்க. இது தொழிலாளிகளுக்கு தெரிஞ்சு கேட்கலான்னா கூட அந்த வீடுங்கிற அந்த சிந்தனை தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஓஹோ. இப்ப இதுல முக்கியமா ஒண்ணு என்ன கேட்கணும், தொழிற்சங்கங்கள் இருக்குல்ல, இவங்களுக்கான தொழிற்சங்கங்கள், தேயிலை தொழிலாளர்களுடைய பொதுவா தோட்ட தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்கள், அவங்க இந்த உரிமைகள் சட்டப்படி இருக்கு, அரசாணைப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எழுப்பி இதுக்காக போராடி வாங்கி கொடுக்குற அந்த நடைமுறையெல்லாம் இல்லையா? போராடுறாங்க. ஆனா அது வந்து ஒப்பந்தம் போடப்படும், பேச்சுவார்த்தை நடக்கும், அப்புறம் வந்து அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்படும், மறுபடியும் வந்து ஒப்பந்தம் போடுவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கேன் வெளியே. இதை வாங்கி கொடுத்தாங்கிற அப்படிங்கலாம் கிடையாது, உருப்படியான பலன் இல்லை. இப்ப ஒரு 116 ரூபாயில இருந்து இவங்க 90 ரூபாய் கொடுத்தா அவங்க ஒரு 95 ரூபாய் 100 ரூபாய் இப்படிதான் வந்து நிற்கும். அதான் இப்ப நீங்க சொல்லும் போது இடையில ஒரு செய்தி சொன்னீங்க, அதாவது அவங்களுக்கு வீடு வெளியில கிடையாது, அந்த தோட்டங்களுக்குள்ளேயே தான் வீடு. அந்த வீடும் நிர்வாகம் கட்டி கொடுத்துருக்கிற வீடு தான். அந்த வீட்டு வசதி எப்படி இருக்கும்? வீட்டு வசதினா அதுல ஒரு 5 பேர் தங்கலாம், ஒரு வீட்டுக்கு 5 பேர் தங்கலாம். ஆனா எல்லா வீடுகளும் முறையா இருக்கு அப்படி சொல்ல முடியாது. பல வீடுகள் வந்து ஒழுகிட்டு இருக்கும். குடிநீர் வந்து அவங்க எங்கேயாவது அந்த சுனைகள்ல வலிகிற குடிநீரை போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க, காட்டு பகுதி அந்த மாதிரி வனங்கள்ல போயிட்டு. சில இடங்கள்ல குடிநீர் இல்லாமல் தொலைதூரம் போயிட்டு எடுத்துட்டு வர்றதெல்லாம் உண்டு, அது மாதிரி உண்டு. முன்னுக்கு அந்த கால்வாயெல்லாம் சரியான பராமரிப்பில் இருக்காது, அது எப்போதும் வந்து தொற்று நோய் பரவக்கூடிய அளவில் தான் அதுவும் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பை எங்கே வைக்கிறாங்கன்னா இந்த தேயிலை தோட்ட நிறுவனங்களை ஒட்டி இருக்கிற வனப்பகுதிகளில் அந்த வனங்கள் வந்து உள்ளே, அந்த வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் உள்ளே வராதவாறு தோட்டத்துக்கு ஒரு காவலாளியாவே அந்த தொழிலாளிகள் வந்து மாற்றப்பட்டிருப்பாங்க பல இடங்கள்ல. ஓஹோ சரி சரி சரி. தோட்டத்துக்கு நடுப்புறதான் இந்த வீடுகள் இருக்கும். ஒன்று வந்து உடனே வந்து காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகலாம், இன்னொன்று வந்து தோட்டத்துக்கு காவலாளி இல்லாம இவங்களே வந்து காவலுக்கு பயன்படுத்தி. இப்ப மற்ற உரிமைகளை கேட்கணும் போராடணும் போது அவங்களுக்கு இந்த வீடுங்கிற நினைப்பு இருக்கும் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா. அதாவது அதனுடைய பொருள் வந்து இவங்களை வந்து இந்த தோட்டத்தை விட்டு நீக்குனாங்கன்னா அவங்க வேலை இழக்கிறது மட்டும் இல்ல, குடியிருக்கிற வீட்டையும் இழந்துருவாங்க. ஓஹோ. அப்ப எனவே அந்த வீடு அங்க இருக்கிறதுனாலயே இவங்க பலவற்றை விட்டு கொடுத்து காலம் தள்ளியாங்க, வெளியில வந்து அவங்க வாழ முடியாது. இப்ப அந்த விவரத்தை தெரிந்த அவனுடைய வாரிசுகள் யாராவது எங்களை போன்ற நபர்கள் வந்து கேள்வி எழுப்பினா கூட நீங்க வந்து அப்படியெல்லாம் பேச முடியாது, நம்மளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. வெளியில இருந்து யாராவது தொழிற்சங்கவாதிகள் வந்து அவங்க வேலை செஞ்சா கூட இந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்து வெளியில இருந்து வேலை செய்யறாங்க, அதனால இந்த நபரை வந்து அவர் கூட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான தண்டனைகள் வந்து அந்த தோட்டங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். தண்டனைகள்னா என்ன மாதிரி? உதாரணத்துக்குன்னா இப்ப அதிகபட்சமா காலையில எந்திரிச்சு போற வேலை இருந்தா அவரே போடுவாங்க நிறைய. தொலை தூரங்கள்ல இருந்து அந்த கொழுந்துகள் மூட்டை தூக்கிட்டு வர்ற வேலை இருந்தா அவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்களை போடுவாங்க. பழிவாங்கல் மாதிரி. பழிவாங்கல் இப்படி வந்து கேட்கறான் இவனை வந்து பணிய வைக்கணும்னா இந்த கடுமையான வேலைகளை அவங்களுக்கு ஒதுக்கிடுறது. அதெல்லாம் இந்த நடைமுறை தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு.
எல்லா தோட்டங்கள்லையுமே இருக்கு. நாம் பார்த்த வகையில நீலகிரி மாவட்டம் முழுக்க இது இருக்குது. நீலகிரி மாவட்டம் உங்களுக்கு நேரடி அனுபவம். இதுல இன்னும் சொல்ல போனால் வந்து சில தேயிலத்தோட்ட நிறுவனங்களுக்குள்ள உறவினர்களே வந்து பதிவு செய்து விட்டு தான் உள்ள போய் இருக்க முடியும், அவங்கள போய் பார்க்க முடியும். ஓஹோ. இப்ப நீங்க ஒரு தேயிலத்தோட்ட நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா உங்க உறவினர் இருந்தாங்கன்னா போனதுமே முதல்ல ஒரு அந்த நுழைவாயில் இருக்கும், அந்த நுழைவாயில ஒரு காவலர் இருப்பாரு. அவர் வந்து நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க, எங்க இருந்து வர்றீங்க, அவங்களுக்கு என்ன உறவு, எத்தனை நாள் தங்குவீங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நீங்க அந்த விவரங்களுக்கு மாறா வந்து 2ங்கிறத 3 நாள் தங்குனீங்கன்னா நிர்வாகத்துல இருந்து ஆள் அனுப்பி அந்த வீட்டுக்காரருக்கும் சேர்த்து விசாரணை வரும். ஓஹோ, ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை தான். இப்ப அவங்களுக்கான ஒரு பண்பாட்டு வாழ்வு, கல்வி அல்லது ஒரு கலை நிகழ்ச்சிகள், திரைப்படம் பார்க்கறது, இப்ப 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர கேளிக்கை வேணும். இப்ப இவங்க ஓய்வையும் வேலை நேரமா மாத்திடுறாங்க, வரம்பில்லாத ஒரு வேலை நேரம். இந்த மாதிரியான வசதிகள் என்ன இருக்கு அவங்களுக்கு? இந்த மாதிரியான வசதிகள்னா சில இடங்கள்ல வந்து இந்த வாலிபால் சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு வந்து மைதானங்கள் இருக்கும். அப்புறம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் வந்து இந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க. கோயில்கள் ஒரு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருவாங்க. அந்த மக்கள் மத்தியிலும் இயல்பாவே வந்து அந்த கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் நடத்துவது, அதற்காக வந்து வசூல் செய்வது, அதுல வந்து கணக்கு வழக்குகளை சரி பார்ப்பது, அதுல 2 கோஷிகளை நின்று அடித்துக் கொள்வது, அது ஒரு ஆறுதலுக்கான ஒரு வழி. இதுலதான் அவங்களுடைய முழு நேர கவனம் இருக்கும். பள்ளிக்கூடங்கள் வந்து ஏறக்குறைய முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும். வெளியில போய் படிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அங்கிருந்து வெளியில போய் விடுதிகள்ல தங்கி படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்கிருந்து போயிட்டு வர்றதில்ல. சில நபர்கள் போயிட்டு வர்றாங்க, பெரும்பகுதி வந்து விடுதிகள்ல தங்கி படிக்கிறாங்க. இப்ப மலேசியாவிலிருந்து வந்த ஒரு தோட்ட தொழிலாளர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த தோட்டங்களுக்குள்ள வந்து பள்ளிகள் அமைக்கிறதுக்காக நீண்ட காலம் போராடி தோட்டங்களுக்குள்ள தொடக்க பள்ளிகள், அந்த பள்ளிகள் இப்ப சரிவர கவனிக்கப்படலைன்னு ஒரு குறைய சொன்னார் அவர். இந்த மாதிரி பள்ளிகள் இருக்குதா இங்க நம்ம தொடக்க பள்ளி அல்லது இடைநிலை பள்ளிகள் இந்த தோட்டங்களுக்குள்ள? எனக்கு தெரிந்து அரசு தேயிலை தோட்டங்கள்ல வந்து இருக்குது. அரசு நடத்துற தோட்டங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்படி தனியார் தோட்டங்கள்ல பள்ளிக்கூடங்கள் பெரும்பகுதி இல்லை. அதான் பெரிய தோட்டங்கள்ல கூட, ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சு பண்றவங்க தோட்டங்கள்ல கூட இல்ல, அந்த அளவு கூட இல்ல. அது முறையா பராமரிக்கிறதுனால அங்க அனுப்பவே மாட்டாங்க, முதல்ல அனுப்ப மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பல குடும்பங்கள்ல குழந்தைகள் படிக்க முடியாத நிலையில தான் இருக்கும். அடுத்தடுத்து அவங்களும் பரம்பரை தொழில் மாதிரி இந்த தோட்ட தொழில், அந்த மனோபாவத்தை உருவாக்குறதுக்கு தான் அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த மற்ற எந்த விழிப்புணர்வு இல்லாம வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு இளைஞர்னா ஒரு 20 வயசு 18 வயசு வந்தாவே அப்பா கூட வந்து ஏதாவது தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த வேலை பழகி அப்புறம் வந்து தோட்டத்துல வந்து ஒரு முழு நேர பணியாளராக மாற்றப்பட்டுருவார். தோட்ட வேலைக்குன்னே அவர் வந்து பிறந்ததிலிருந்து அநியமாக்கப்பட்டுறார். அப்புறம் இன்னொரு செய்தி இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது, இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சமூக அடிப்படை. அதாவது அவங்க வந்து ஒரு வர்க்க நிலையில் அவங்க தொழிலாளர்கள், அவர்களுக்கென்று எந்த உடைமையும் இல்லை, ஒரு துண்டு நிலம் இல்லை, உழைப்பு கருவிகள் இல்லை, குடியிருக்கிற வீடுகள் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க போட்டிருக்கிற உடைகளை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு வச்சுங்க. இது வந்து பாட்டாளிகள், இது முழுக்க பாட்டாளிகள். அந்த பாட்டாளிகளாக இருப்பது மட்டும் இல்லாம இவங்க சமூக நிலையில் எப்படி இருக்கிறாங்க? சமூக நிலையில் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதி ரீதியா வந்து தாழ்நிலையில தான் இருக்காங்க. அதான் கேட்குறேன். ஓஹோ, பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரும்பாலும் வந்து அந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த மக்கள் தான் இருக்கிறாங்க, எங்கேயுமே தோட்ட தொழிலாளர்களா இருக்கிறவங்க. ஓஹோ, இப்ப இதுல வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்கள்ல ஒரு கணிசமான அளவுக்கு இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல? கணிசமான இல்ல, பெரும்பகுதியே அவங்க தான். அப்படியா? பெரும்பகுதி அவங்க வரதுக்கு முந்தி தேயிலை தோட்டங்கள்ல யார் வேலை செஞ்சு? தேயிலை தோட்டங்கள்ல வந்து சமவெளியில் இருக்கக்கூடிய, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் போன்ற ராமநாதபுரம் மாஞ்சோலை தோட்டம் போல மிகவும் பின்தங்கிய வறட்சியான பகுதியில் இருக்கக்கூடிய
அந்த மக்கள் பிரிவிலேயே தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓஹோ. இங்க நடக்கிற சாதி அவங்களும் தாழ்த்தப்பட்ட ஆமா, மக்கள் தான். இங்க நடக்கிற சாதி கொடுமை பஞ்சம் இதுல பாதிக்கப்பட்டு அந்த நிறுவனங்களுக்கு போய் வந்து வேலை செஞ்சவங்க. வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப இப்ப இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தோட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்காங்க. நீங்க பெரும்பாலும் இவங்க தான் இலங்கை தொழிலாளர்கள் தாங்க நீங்க. ஆமா, ஆமா. இப்ப அவங்களும் வந்து சமூகத்துல தாழ்த்தப்பட்ட நிலையில பெரும்பகுதி அவர்கள் உள்ள மக்கள் தான் அவங்க. ஆமா, ஆமா. இப்ப இந்த தோட்ட முதலாளிகளுக்கும் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கும் இடையில வரக்கூடிய பணிகள் இருக்கு பாருங்க. கண்காணிகள், மேற்பார்வையாளர்கள், அல்லது அந்த தொழிற்சாலையில வந்து பதப்படுத்துற வேலை, இன்னும் அந்த தேயிலை சுவைக்கிறதெல்லாம் கூட ஒரு வேலை வச்சிருக்காங்கல்ல. எல்லாமே வச்சிருக்காங்க. வேற தேயிலையை சுவைத்து அதை கண்டுபிடிக்கிறது எது எந்த ரகம், இந்த மாதிரி வேலைகளுக்கு வரக்கூடியவங்களுடைய சமூக நிலையம். இந்த மாதிரியான வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பகுதி வந்து இடைச்சாதிகள் தான் இருக்கிறாங்க. இடைச்சாதிகள் அவங்க தான் இருப்பாங்க. ஆனா குறிப்பா ஒண்ணு வந்து எல்லா தொழிற்சாலை நிறுவனங்களையும் பார்க்க முடியும். இலங்கையிலேயே போய் அந்த வெள்ளக்கார துறைமார்கள்ட்ட அவங்களுடைய தொழிற்சாலைகள்ல வேலை செஞ்சு அந்த தேயிலுடைய தரத்தை கண்டுபிடிக்கிற சுவை அறிகிற நபர்கள் வந்து யாரா இருந்தாலும் அதுல வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து யாரு வேணாலும் வச்சுக்குவாங்க. யார் வேணாலும் வச்சுக்குவாங்க. ஏன்னா அது வந்து விற்பனைக்குரியதா இருக்குது. அதுக்கு சரியா பார்க்கணும். அங்க சாதி முக்கியம் இல்ல, அங்க சுவை முக்கியங்கிறதுனால அந்த நபரை வந்து இங்க வச்சுக்குவாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த தேயிலை தோட்டங்கள்ல இன்னைக்கு வந்து அயல் நிறுவனங்களுடைய ஆதிக்கம், அதாவது ஒண்ணு பன்னாட்டு குழுமங்களுக்கு சொந்தமான தோட்டங்கள் அல்லது உள்நாட்டு பெருங்குழுமங்களுக்கு சொந்தமான தோட்டங்கள் நிறைய இருக்குதா? எனக்கு தெரிந்த அந்த மாஞ்சோலை அது வேற ஒரு நிறுவனம், வெளிநாட்டுல நிறுவனம் கூட தொடர்பு வச்சு குத்தகைக்கு வாங்கி அந்த நிறுவனம் குத்தகைக்கு எடுத்து நடத்துறாங்க. அப்படி வந்து உதகை பகுதியில அந்த டன்சாண்டல்னு ஒரு பகுதி, அது வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு கூட வந்து நடத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது. இப்ப இதுல வந்து நீங்க சொன்னீங்க கூடலூர்ல வந்து மஞ்சஸ்ரீ டீ பிளான்டேஷன், ஓஹோ, அவங்க வச்சிருக்காங்க. ஒரு 50,000 ஏக்கர் பக்கம் இருக்குது. இப்ப இதுல நடையில இந்த குறு விவசாயிகள் சிறு விவசாயிகளும் உண்டு இல்லையா தேயிலை தோட்டம்? ஆமா, இந்த தேயிலை விலையில வந்து அவங்க போராட்டங்கள்லாம் பண்ணாங்க பார்த்தோம். ஆமா, ஆமா. தேயிலைக்கான விலை கோரி அவங்க போராட்டங்கள், அது சிறு அளவுல இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஓஹோ. ஆனா தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரே நிலை தான். எல்லா பெரிய நிறுவனங்கிறதுனால ஒரு சலுகை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெரிய நிறுவனங்கள் தான் வந்து முழுமையா வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமான பக்கம் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சமும் நம்ம அந்த சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எப்படின்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒரு நல்ல உறவு இருக்கும், அவங்களுக்கும் தொழிலாளர்களுக்குமான உறவு, ஒரு அனுசரணை இருக்கும். பெரிய நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு ஆள் அம்பு படை எல்லாம் வச்சு உளவாளிகள்லாம் வந்து தேயிலை தோட்டங்களிலே வச்சுக்கிட்டு. இன்னொன்னு, இந்த தேயிலைக்கான விலை நிர்ணயம் பண்றது யாரு? விலை நிர்ணயம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஆட்கள் தான் வந்து பண்றாங்க. அது இவங்க பண்றது கிடையாது. சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தேயிலை பறிக்கிறாங்க, அவங்களுடைய முதலாளி வந்து கொண்டு போய் ஒரு பகுதியில் கொடுத்துருவாங்க. அது வந்து வேற ஒரு தொழிற்சாலையில வந்து அது தூளா மாற்றப்பட்டு வேற ஒரு மையத்துல கொண்டு போய் ஏலம் நடக்கும். அது வந்து இவங்களுக்கு அவங்களுக்குமான பெரிய உறவே இருக்காது. யாரோ ஒரு நபர் வந்து விலையை தீர்மானிக்கிற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கு. கணிசமா ஏற்றுமதிக்கு போகுது. கணிசமா ஏற்றுமதி தான். ஏற்றுமதி அந்த ஏற்றுமதியாளர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அதிகம் இடைத்தரகர்னு சொல்லக்கூடிய அந்த வர்த்தகம் செய்வாங்க இல்லையா? ஆமா ஆமா, அவங்களுடைய ஆதிக்கம் தான். அவங்க பார்த்து தீர்மானிக்கிறது தான் விலையா இருக்குது. ஓஹோ. சில நேரம் அதுல இழப்பும் வரும். இழப்பு தான் நிறைய இருக்குது. ஓஹோ, இழப்புகள் தான் நிறைய இருக்குது. இப்போ நீங்க ஒரு கிலோ தூளை உருவாக்குவதற்கு ஒரு 5 கிலோவை வந்து வறுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 கிலோனாக்க 10 ரூபா ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அப்புறம் மற்ற செலவுகள்லாம் போக ஒரு 20 ரூபா 25 ரூபா போட்டிங்கன்னா 75 ரூபா தான். ஆனால் இதே 1 கிலோ தூள் வந்து சந்தையில் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா இப்படி வந்து விற்கும். ஆனால் வந்து தூளுக்கு விலை இல்லை, அதனால வந்து சம்பளம் ஒழுங்காக கொடுக்க முடியலன்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. ஓஹோ. இந்த தொழிலாளர்களுடைய இந்த உழைப்பு, அவங்க வியர்வையும் ரத்தமும் சிந்தி உருவாக்கப்படுகிற தேயிலை தான். அந்த அர்த்தத்துல தானே நீங்க இந்த பெயர் வச்சீங்க. ஆமா, பச்சை பச்சை. இப்ப இந்த மாதிரி சூழல்ல அரசு என்ன செய்யணும் இந்த தொழிலாளர்களுக்காக? அரசு
அதே போல வந்து இந்த தொழிலாளர்கள் தங்களுக்காக என்ன செய்து கொண்டுங்கிறத சுருக்கமாக சொல்லணும். தங்களுக்கு அரசு என்ன செய்யணும், முதல்ல மற்ற தொழிலாளிகளை போல இவர்களை வந்து பார்வை பார்க்காமல், இவருடைய தொழில் வேறு அவங்களுடைய வாழ்நிலை வேறா இருப்பதால இவங்களை தனியாக கவனிப்பதற்கான ஒரு குழு நியமித்து ஒரு நலவாரி அமைத்து, இப்ப அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது, அப்படி அமைக்கணும் நலவாரி. தொழிலாளர் நல ஆய்வாளர்கள் வந்து உள்ள வந்து மேற்பார்வையிடுறதெல்லாம் பார்வையிடுறாங்க, அதெல்லாம் இருக்குது, பார்வையிட்டு பார்த்துட்டு போய் அது பெயர் அளவுக்கு இருக்குது. பெரும்பகுதியான நிறுவனங்கள் வந்து பதிவு செய்யப்படவே இல்லை. ஓ சரி சரி. இது தோட்டம் அப்படிங்கிற வரல. தொழிலாளர் நலம் என்ற கோணத்திலிருந்து ஒழுங்குமுறைக்கு உள்ளாக்கப்படும். ஒழுங்குமுறை தோட்டங்கள் வந்து ஒழுங்குமுறைக்கு உள்ளாக்கப்படணும். சரி, தொழிலாளர்கள் இந்த மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் என்ன செய்யணும்னா, இந்த இருக்கிற தொழிற்சங்க விதிகளை உரிமைகளை தெரிந்து கொள்ளணும். அந்த கருங்காலி வேலை செய்ய நபர்களை வந்து புறக்கணிக்கணும். வெளிப்போட புறக்கணிக்கணும். இது வந்து பெரும்பாலும் தொழிற்சங்கங்கள் எல்லாமே அந்த வேலை தான் செய்யறாங்க இல்லையா? தொழிற்சங்கங்கள்லாம் அந்த வேலை செய்யறாங்க. அது அந்த தொழிலாளி வந்து விழிப்புறாம வைக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வேலை தான் செய்யறாங்க. ஆமா, நீர்க்க செய்வதுதான், நீர்த்து போக செய்யற வேலை தான் நடக்குது. அப்ப அவங்க விழிப்போடு இருந்து அரசிடம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நிலைமையில ஒரு மாற்றம் வரலாம். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கான கல்வி பள்ளிக்கூடங்கள் பற்றி பேசணும். இப்போ மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் கல்வி மிகவும் பரவலாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த தோட்டங்களுக்குள் என்ன மாற்றம் வந்துச்சு? தோட்டங்களுக்குள்ள எந்த மாற்றம் இல்லை. இப்போ இந்த தோட்டங்களுக்குள் தனியார் கல்வி, தனியார் பள்ளி என்ற அமைப்பு முறை இருக்குதா? அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அரசு பள்ளிகளும் போதிய அளவில் இல்லை. அரசு தோட்டங்களுக்குள்ள மட்டும் இருக்கு நீங்க. ஆனா அரசு பள்ளிகள் போதிய அளவில் இல்லை. தனியார் பள்ளிகளும் அதுக்குள்ள திறக்கப்படலை. ஏன்னா இவங்கெல்லாம் அதிக காசு கொடுத்து படிக்க வசதி இல்லாதவர்கள் என்பதுதான் காரணம். இப்ப இந்த வெளியில் வந்து பட்டம் படிக்கிற வாய்ப்புகள், இப்ப இருக்கிற மற்ற உயர்கல்வி நிலைக்கு போறது, இந்த வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகமயத்துக்கு பின்னால, அதாவது தேயிலை தோட்டங்கள்ல வந்து தேயிலை விளைவீழ்ச்சி அடைஞ்சதுனால அந்த தொழில் வந்து தொய்வடைஞ்சிருக்குது. தொழில் நலிஞ்சு போயிருக்குது. அது எதிர்வினையா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பரிசீலிச்சு நம்ம தலைமையோட இந்த வேலையை போகட்டும், அதனால குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கலாம். அந்த கல்வி விழிப்பு ஏற்பட்டிருக்குது. ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, அந்த தேயிலை தோட்டங்கள்ல இருந்து அப்படியே உலகமாக வந்து அந்த மக்களை வந்து பீத்து எரிஞ்சிருக்கு எல்லா பக்கமும். சிதறடிச்சிருக்குது. திருப்பூர், கோவை இங்க எல்லாம் போற பல பகுதிகள் போயிருக்கிறாங்க. சமூகத்துல என்ன நடக்குது, தொழிற்சங்கம்லாம் எப்படி நடத்துறாங்க, மற்ற உற்பத்திகள்லாம் என்ன நடக்குது, எப்படி சமூக உறவை வைத்துக் கொள்வது, நாம் இதுவரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழலை புரிதல் வந்து வளர்ந்துருக்குது. நல்ல செய்தி. அதனால இந்த தொழில் வந்து நமக்கு உகந்தது அல்ல அப்படின்றது இருக்காங்க. ஆனா அதே வேளை அந்த கல்வியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ஆர்வத்துக்கு வந்து ஏற்ற அளவில் வந்து ஈடு கொடுக்கிற மாதிரியான ஆக்க முயற்சிகள் இல்லை. கிடையாது. இப்போ ஒரு ஊர்ல வந்து 100 தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்கன்னா, அவங்க பிள்ளைகள் வந்து ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 60 பேர் வந்து 7-8 நின்று இருப்பாங்க. ஒரு 3 பேர் வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டுக்கு போயிருப்பாங்க, ஒருத்தர் வந்து கல்லூரிக்கு போயிருப்பாங்க. இதுதான் வந்து நிலைமையா இருக்குது. இதுல இன்னொன்னும் சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, சமூக அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி என்பது நமக்கு தேவையில்லை, அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, உரிமை இல்லை என்று சிந்திச்சதுக்கு பதிலாக இப்ப நம்ம கல்வி இருந்தால்தான் மற்றவனோடு சமமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இளைய தலைமுறை கிட்ட வருகிற விழிப்பு தோட்டங்களுக்குள்ளேயும் அது ஊடுருவிருக்கு. நல்லது, அது நடந்திருக்கு. சரி, தோட்ட தொழிலாளர்களின் துயர வாழ்வு என்ற பொருள் குறித்து விரிவான செய்திகளை வழங்கி இருக்கிற ஆவணப்பட இயக்குனர் தோழர் தவமுதல்வன் அவர்களுக்கு சங்கப்பலகையின் உளமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் Sanford Electronics and Home Appliances. Experience the best in style. நான் ஒரு பஞ்சாராஸ் பேரழகி என்று பஞ்சாராஸ் பப்பாயா ஃபேஷியல் கிட். இந்திய விவசாயிகளின் முதுகெலும்பு குபோட்டா இன்ஜின். குபோட்டா ஆடைகளோடு ஆனந்தமும் கூடவே வரும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல், கோயம்புத்தூர்.
மற்றும் எங்கள் 38வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு NAC வழங்கும் சிறப்பு சலுகைகள். NAC ஜுவல்லர்ஸ், மயிலாப்பூர், சென்னை. The three-time winner, the one and only Vicky Daruwan. Looks like his lucky arm is going to win it well, and there's no stopping it. And here he is, gearing up to use his signature shot. Can he win it that time? And he does! Winner! உபயோகிப்பதில் மிக மிக சுலபம். Nokia X302 Touch and Type. இப்போது டச்சின் ஆனந்தம் டைப் செய்வதில் சுலபம். Airtel 3G இன்டர்நெட்டுடன். சைலன்ஸ். ஐடியாக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவை உயிரோட்டம் பெறும். ஏன்னா உங்களுக்காக இன்னும் நிறைய இருக்கு. கிளாஸ்மேட், உங்களுக்குள்ள இருக்கும் சிறப்பான ஐடியாக்களுக்காக. The three-time winner, the one and only Vicky Daruwan. Looks like his lucky arm is going to win it well, and there's no stopping it. And here he is, gearing up to use his signature shot. Can he win it that time? And he does! Winner! உபயோகிப்பதில் மிக மிக சுலபம். Nokia X302 Touch and Type. இப்போது டச்சின் ஆனந்தம் டைப் செய்வதில் சுலபம். Airtel 3G இன்டர்நெட்டுடன். நாளை நமது பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் எந்தெந்த வகையான உணவு வகைகள், நீர் சுருக்கு நீர் கடுப்பு நோய்களை போக்கும் சாரப்பருப்பு பாயசம், குழந்தைகளுக்கு ஏற்படும் உள்நாக்கு நோயான லசன தாவிதத்திற்கு பயன்படும் பூண்டு தேன். இத்துடன் கிரேஸ் குக்வேர் வழங்கும் கிரேஸ் குக்வேர் நேரம். சுவையான 2 உணவு வகைகளையும் காண தவறாதீர்கள். பாரம்பரிய சமை நாளை பகல் 1 மணிக்கு. நீங்க ஊரப்பனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, அது எனக்கு கொத்தும். அவனை பிடிச்சாலும் கொன்றுவீங்க, பிடிக்கட்டாலும் கொன்றுவீங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். அவனை பிடிச்சி சரண்டர் பண்ணி ஒரு நல்ல மனுஷன் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். நாளை இரவு 8:30க்கு சந்தனக்காடு இணைந்து வழங்குபவர்கள் ஆடைகளோடு ஆனந்தமும் கூடவே வரும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல், கோயம்புத்தூர். மற்றும் அன்பை பரிமாறு இன்சுவை ராவணன் மசாலா அதிவிரைவில் அனைத்து மாவட்டங்களில். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. உங்களுக்கு முடி உதிரும் பிரச்சனை உள்ளதா? கண்ட லோஷனை தடவி அழுத்து விட்டீர்களா? இதோ உங்கள் முடி உதிரும் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்து விட்டது புதிய எல்வாமேட்டின் பவர் லோஷன். நீங்கள் இழந்த முடியை திரும்ப பெற இப்பொழுது புத்தம் புதிய பொலிவுடன் வந்துவிட்டது எல்வாமேட்டின் பவர். அமேசான் காடுகளில் சிறந்த மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. எர்வாமேட்டின் பவரை பயன்படுத்துவதால் முடி உதிரும் பிரச்சனை இனி இவர்களுக்கு இல்லை. ரஷ்யா, ஜப்பான், கனடா என பல நாடுகளில் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன். அமேசான் காடுகளில் விளையும் பல சிறந்த மூலிகைகளின் மொத்த உருவம் தான் இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன். மனிதர்களின் கேச நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷனை பயன்படுத்தி பலனை பெறுங்கள். இது சூட்டை தணித்து உங்களுக்கு ஒருவித குளிர்ச்சியையும் தருகிறது. கடல் கடந்த நாடுகளில் தனது முத்திரையை பதித்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் இப்போது இந்தியாவிலும் தனது முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எர்வாமேட்டின் பவர் உங்கள் முடியின் ஆணி வேர் வரை சென்று நீங்கள் இழந்த அந்த ஈரப்பதத்தை உங்களுக்கு திரும்ப அளித்து உங்கள் முடியை வலிமையாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் வளரச் செய்கிறது. எர்வாமேட்டின் பயன்படுத்தியவர்களை சந்தித்ததில் அவர்களிடம் 100% திருப்தியை நாங்கள் காண்கிறோம். இனி உங்களுக்கு பொடுகு தொல்லையா, முடி உதிர்தல் பிரச்சனையா, அல்லது உங்கள் முடி வலுவிழந்து காணப்படுகிறதா? கவலைய வேண்டாம். இப்போது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்துவிட்டது எர்வாமேட்டின் பவர் லோஷன். அமேசான் காடுகளில் விளையும் அற்புத மூலிகைகளை கொண்டு இந்த சிறந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் முடிகளின் ஆணி வேர் வரை சென்று ஈரப்பதத்தை அதிகரித்து உங்கள் முடிக்கு வலுவூட்டுகிறது.
இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் இப்பொழுது உங்களுக்கு சலுகை விலையில் உங்கள் வீடு தேடி வருகிறது. இந்த எர்வாமேட்டின் மூலம் இதுவரை பயன்பெற்ற கோடான கோடி மக்களோடு நீங்களும் இன்று ஒருவராக சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த சலுகை குறிப்பிட்ட காலம் வரை. உடனே எங்களுக்கு போன் செய்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் செய்ய மறவாதீர்கள். எலிபை வாடிக்கையாளர்களான உங்களுக்கு இந்த இர்வாமேட்டினை சிறப்பு சலுகை மூலமாக வாங்க உங்கள் மொபைலில் இருந்து ஆயில் என டைப் செய்து 56677 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். கிமு கிபி என்பது போல் இப்பொழுது எர்வாமேட்டிற்கு முன்பும் எர்வாமேட்டிற்கு பின்பும் என மக்கள் பிரித்து பேசுகிறார்கள். அதாவது எர்வாமேட்டினை பயன்படுத்திய பிறகு அவர்களுடைய கேசம் எந்த அளவிற்கு வலுப்பெறுகிறது என்பதை தங்கள் கண்கூடாக காண்கிறார்கள். இந்த எர்வாமேட்டினை பயன்படுத்தி தங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, மேலும் வலுவிழந்த தங்களுடைய முடிக்கு வலுவூட்டி ஆனந்தம் அடைகிறார்கள். இனி முடி உதிர்தல் பிரச்சனை இவருக்கு இல்லை. இதோ வந்துவிட்டது எர்வாமேட்டின் பவர். பல நாடுகளில் கொடிநாட்டி இப்பொழுது இந்தியாவிலும் கால் பதித்து தனது தனி முத்திரையை பதித்து விட்டது இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன். இந்த எர்வாமேட்டின் பவர் லோஷன் இப்போது கோடான கோடி மக்களின்